உங்களை தேடி வரும் ஞாயிறு சிந்தனை. இறைவார்த்தை இல்லந்தோறும் நாளும் கேட்க உள்ளம் மாறும். Mercy of God தமிழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை. அன்புக்குரியவர்களே, இயேசு பாடுபட்டார், மரித்தார், உயிர்த்தார். இந்த உயிர்த்த இயேசு அவ்வப்போது தம் சீடர்களுக்கு தோன்றி வலுவிழந்து சோர்வுற்று இருக்கிற அவர்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்து, அவர்களுக்கு மீண்டும் ஒரு ஆற்றலை கொடுத்து, அவர்களுக்கு அவ்வப்போது தோன்றி அவர்களை மீண்டும் ஒரு முறையாக பணி வாழ்வுக்கு தயார் செய்கின்ற நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறாக உயிர் தெழுந்த இயேசு அவ்வப்போது தம் சீடர்களுக்கு தோன்றி உங்களுக்கு சமாதானம் உண்டாகுக என்று சொல்லி அவர்களை தேற்றுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே, யோவான் எழுதிய நற்செய்தியில் கடைசி அதிகாரம் 21வது அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். இந்த கடைசி அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உயிர்த்த ஆண்டவர், தம் சீடர்களுக்கு மீண்டும் ஒரு முறையாக அந்த கலிலேயா கடற்கரையில் தோன்றி அவர்களுக்கு மீண்டும் அந்த நற்செய்தி அறிவிப்புக்கு பணிக்கு அவர்களை தயார் செய்வதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியினுடைய முதல் பகுதியிலே நாம் பார்க்கின்றது என்னவென்றால், 12 சீடர்களுள் ஒருவர் போயிட்டார். 11 சீடர்களில் ஒரு 6-7 பேர் தான் இருக்கிறாங்க. பாருங்கள், இன்றைய நற்செய்தியில் பேதுரு, தோமா, நிக்கோதேமு, செபதேவியின் மக்கள் 2. யார் அவங்க? யோவானு, யாக்கோபு. அப்போ 5 பேர். அப்புறம் பேர் சொல்லப்படாத 2 மற்றும் வேறு சீடர்கள். இப்படி 7 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த நற்செய்தியினுடைய முதல் பகுதியில் நம்ம 7 சீடர்களை பார்க்குறோம். யோவான் நற்செய்தி பொறுத்த மட்டில் இந்த 7 என்பது ஒரு மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் இவருடைய நற்செய்தியின் தொடக்கத்திலிருந்து அந்த 2வது அதிகாரத்திலே பார்ப்போம், இயேசு அந்த கானா ஊரிலே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியது. அங்கு 6 கற்சாடிகள் இருக்கும். 7 தான் முழுமையான நம்பர். முழுமை என்றால் அது 7. ஆனால் அங்கே 6 என்றால் அங்கே என்ன? அப்போ அங்கே குறைபாடு இருக்கிறது. என்ன குறை? திராட்சை ரசம் இல்லாத குறை. அதை முழுமைப்படுத்துகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்புறம் இந்த யோவான் நற்செய்தியில் முழுமையாக பார்த்தீங்கன்னா, இயேசு செய்கின்ற அரும் அடையாளங்கள், அதாவது மற்ற நற்செய்தியில் நம்ம இயேசுவின் புதுமைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் யோவான் நற்செய்தியை புதுமைகள்னு சொல்ல மாட்டோம், மாறாக அரும் அடையாளங்கள் என்று சொல்லுவோம். அப்போ இந்த யோவான் நற்செய்தியில் மொத்தமாக எத்தனை அடையாளங்கள் இருக்குன்னா, மொத்தமாக 7 அடையாளங்கள் இருக்குது. அப்போ இந்த 7 அரு அடையாளங்களோடு சேர்த்து கடைசியாக இந்த நற்செய்தியின் கடைசி பகுதியில் பார்க்கிறோம், இந்த 7ஓடு முடிக்கிறார் நற்செய்தியை. 7 சீடர்கள், அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க. இப்போ மற்றவங்களாம் எங்கே போனாங்க? மற்றவங்களாம் ஓடிட்டாங்க, மற்ற காரியங்களுக்கு போயிட்டாங்க. இப்போ எஞ்சி இருப்பது இந்த 7 பேர் தான். இப்போ இந்த 7 பேரையும் ஒன்று சேர்த்து ஆண்டவர் அவர்களை தயார்படுத்தி இன்னும் சிதறி போன சீடர்களை எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பது தான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது. எனவே இந்த 7லிருந்து தொடங்குகிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், இந்த நற்செய்தியினுடைய 2வது பகுதியில் பேதுரு சொல்கிறாரு, நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னோடனே கூட இருந்த எல்லாரும் சொல்கிறாங்க, நாங்களும் வரோம். ஏன்னா நாங்களும் இங்கே இருந்து என்ன பண்ண போகிறோம் இல்லையா, நாங்களும் உங்களோட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 7 பேருமாக மீன் பிடிக்க செல்வதை நான் பார்க்கிறேன். எல்லாம் போகிறாங்க, போய் பிடிக்கிறாங்க, ஒன்றும் கிடைக்கல. பாருங்கள், இரவு நேரத்தில் போகிறாங்க, விடியற்காலை ஆகுது, அங்கே ஒன்றும் கிடைக்கல. ஆனால் அங்கே தூரத்தில் யாரோ இந்த நற்செய்தியினுடைய 3வது பகுதியில் பார்க்குறது என்னன்னா, இயேசு அங்கே விடியற்காலையில் அவர்களுக்காக கரையிலே காத்து கொண்டு இருக்கிறார். இப்படி காத்து கொண்டு இருக்கிற இயேசு அவர்களுக்கு ஏற்கனவே அங்கே நெருப்பு மூட்டப்பட்டு இருக்கிறது, மீன் பொரித்து வைக்கப்பட்டு இருக்கிறது, அப்பம் ரெடியாக இருக்கிறது, தயாராக இருக்கிறது. இப்படி அவர்களுக்கு எல்லாம் தயார் செய்து கொண்டு அவர் ரெடியாக இருக்கிறார். பிரியமானவர்கள், இந்த கரையிலிருந்து இயேசு அவர்களை கேட்கிறார், பிள்ளைகளே அப்படிங்கிறார். பிள்ளைகளே, மீன் எதுவும் அகப்படவில்லையா, மீன் எதுவும் கிடைக்கலையா அப்படின்னு கேட்குறார். இதை கேட்ட உடனே மற்ற சீடர்களுக்கு அவர் யார் கேட்குறாங்க என்னன்னு புரியல.
ஆனால் இயேசுவால் அன்பு செய்யப்பட்ட சீடர் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. யார்? யோவான், அதாவது இந்த நற்செய்தியாளர், இந்த நற்செய்தி எழுதியவர். அவர் இயேசுவை கண்டு கொண்டார். அங்கே நிற்கிறது யார் தெரியுதா? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான், நம்ம ஆண்டவர் தான் இருக்கிறாரு அப்படின்னோடனே, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேதுரு உடனே துணியை கட்டிட்டு கடலில் குதிக்கிறதும் போய் அங்கே பார்க்குறதும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ மீன் எதுவும் அகப்படலையா அப்படின்னு சொன்னோடனே எதுவும் இல்லை அப்படின்னோடனே, சரி வலது பக்கமாக போடுங்க, படகுக்கு வலது பக்கமாக போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் அங்கு வலது பக்கமாக போட்டவுடனே அதிகமாக மீன்களை பிடிப்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி யோவான் நற்செய்தியில், இந்த செய்தி யோவான் நற்செய்தியினுடைய கடைசி பகுதியில் 21வது அதிகாரத்தில், கடைசி அதிகாரத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதே நிகழ்வு லூக்கா நற்செய்தியில் வேறு இடத்துல கொடுத்துருப்பாங்க. 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு பேதுருவனுடைய படகுல உட்காந்து கரையில் இருக்கிற மக்களுக்கு, அநேக கூட்ட மக்களுக்கு போதித்து கொண்டு இருப்பார். நல்லா நிறைய போதித்த உடனே மக்கள்லாம் போனவுடனே பேதுருக்கிட்ட சொல்லுவார் இயேசு, படகை கடலுக்குள் செலுத்துங்கள், மீனுக்கு பிடிக்க போகலாம் அப்படின்னோடனே பேதுரு அவர்கிட்ட சொல்லுவார், ஆண்டவரே நாங்கள் இரவு முழுவதும் நாங்கள் உழைச்சிட்டோம், ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு, இருந்தாலும் உங்களுடைய வார்த்தையை நம்பி நான் வலையை வீசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட உடனே என்னாகும்? அநேக மீன்களை பிடிப்பாங்க, வலைகள் கிளியிற மாதிரி இருக்கும். உடனே மற்ற படகுக்கு நண்பர்களுக்கெல்லாம் செய்கை காட்டி அவங்களையெல்லாம் வரவழைச்சி அந்த மீன்களை எல்லாம் கரைக்கு கொண்டு வந்து அந்த மீன்களை எல்லாம் பார்த்த உடனே பேதுரு ஒரு காரியம் செய்வார். என்ன செய்வார்? ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே என்னை விட்டு அகலும், நான் ஒரு பாவி, நான் தகுதி அல்லாதவன், இந்த பாவியை விட்டு அகலும் என்று சொல்லி ஆண்டவரிடம் மன்றாடுவார். பிரியமானவர்களே, இந்த லூக்கா நற்செய்தியில் பார்க்கின்ற இந்த நிகழ்வு தான் இந்த யோவான் நற்செய்தியில் இந்த கடைசி அதிகாரத்தில் நடக்கின்ற நிகழ்வுக்கு ரெண்டும் ஒரே நிகழ்வு தான். ஆனால் இதில் ரெண்டு வித்தியாசம். இதில் என்ன வித்தியாசம் இந்த ரெண்டு நற்செய்திக்கும் அப்படின்னா, இந்த லூக்கா நற்செய்தியில் பார்த்தோம் இல்லையா, அதில் இயேசு படகுல இருப்பார். ஏன்னா படகுல இருந்து தான் போதிச்சிருப்பார். போதிச்சு முடிச்சோடனே மக்கள் போன உடனே சீடருங்கள்ட்ட வாங்க உள்ளே போங்கன்னு சொன்னோடனே கடலுக்குள்ளே போயிட்டு இயேசு அங்கே அந்த படகுல இருப்பார். அங்கே பெரும்பாலான மீன்கள் கிடைக்கும். இந்த யோவான் நற்செய்தியில் இப்போ பார்த்த நற்செய்தியில் என்னன்னா, இயேசு படகுல இல்லை, இயேசு எங்கே இருக்கிறார்? இப்போ கரையில் இருக்கிறார். கரையில் நின்று கொண்டு அவர்களுக்கு சொல்கிறாரு, வலது பக்கமாக போடுங்கன்னு சொல்லிட்டு. அவர்களும் பெரிய அதிக மீன்களை பிடிக்கிறாங்க, கரைக்கு வராங்க. கரைக்கு வந்தோடனே அங்கே அந்த அதிக மீன்கள் இருக்கிறதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. பிரியமானவர்களே, இப்போ இந்த ரெண்டு வித்தியாசம் பார்த்தோம் இல்லைங்களா? அங்கே இயேசு படகுல இருந்தார், இங்கே படகுல இல்லை, இங்கே கரையில் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உங்களோடு இருக்கின்ற பொழுது, நான் படகில் இருக்கின்ற பொழுது நான் உங்களோடு இருந்தேன், உங்களுக்கு எல்லாம் செய்தேன். இப்போ என்னுடைய உயிர் தெழுத பிறகு நான் உங்களோடு இல்லை. உங்களோடு இருக்கிறேன்னா நான் என்னோடு உங்களோடு இருக்கிறேன். ஆனால் முன்ன மாதிரி நான் முகமுகமாக தரிசித்து முகமுகமாக பார்த்து உங்களோடு இல்லை. ஆனால் இப்போ உங்களுடைய பணி, நீங்கள் தான் எங்கே மீன் பிடிக்கணும், நீங்கள் தான் மீன் பிடிப்பவர்கள் இல்லையா? அப்போ நீங்கள் தான் பண்ணணும். ஆனால் எப்படி? என்னுடைய வார்த்தையை கேட்டு, என்னுடைய வார்த்தையின்படி வலது பக்கமாக போடுங்க, மீன் கிடைக்கும், அந்த பக்கம் போங்க, அங்கே கிடைக்கும் அப்படின்னு என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டு அதன்படி நீங்கள் பணிகளை செய்வீர்களானால் உங்களுக்கு அநேக மீன்கள் கிடைக்கும், பலன் கிடைக்கும் என்பதை தான் இந்த நற்செய்தி வழியாக நாம் புரிந்து கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த நற்செய்தியில் அந்த மீன்கள்லாம் கிடைச்ச உடனே கரைக்கு கொண்டு வராங்க. கரையில் கொண்டு வந்தோடனே மீன்கள்லாம் எண்ணுறாங்க. 153 மீன்கள் இருந்ததாக எண்ணுகிறார்கள். ஒரு சில விவிலிய அறிஞர்கள் இதை 2-3 விதமாக பார்க்குறாங்க. முதல்ல என்ன பார்க்குறாங்கன்னா, 153 மீன் எது குறிக்குது அப்படின்னா, ஒரு சிலர் சொல்கிறாங்க கடல் வாழ் உயிரினங்கள் மீன்கள் இனத்தில் 153 இனம் இருக்குது. அதனால் அந்த 153 இனம் மீனையும் பிடிச்சதுனால அது கடவுளுடைய ஆட்சி உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்ந்ததாக ஒரு இதாக குறிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இல்லையே அப்படின்னு தெரியல. இரண்டாவது காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ இயேசு வாழ்ந்த காலத்தில், இந்த மீன் பிடிக்கிற காலத்தில் இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கிறப்ப 153 அப்படின்னு சொன்னோடனே உலகத்தில் 153 நாடுகள் இருக்குது. அதையெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்காக, அதையெல்லாம் வலையில் பிடித்து சேர்த்ததற்காக ஆண்டவர் இயேசு எல்லாத்துக்கும் மீட்பளிக்கிறார் என்பதை குறிப்பதற்காக இந்த 153 மீன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர்.
அதுவும் அப்போ 153 நாடுகள், இப்போலாம் 190 200 நாடுகள் இருக்குது. நாடுகள் ஒவ்வொரு தடவையும் மாறும், எண்ணிக்கை மாறும். அப்போ அது சரியாக இருக்குமா? அதுவும் கொஞ்சம் இடிக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பார்க்குறேன் பர்சனலாக அப்படின்னா, இந்த 153 மீன் ஏன் எப்படி எண்ணாங்க, ஏன் எண்ணுனாங்க அப்படின்னா, உண்மையாகவே கடலுக்கு போனால் மீனவர்கள் தங்களுக்கு கிடைக்கிற மீன்களை எண்ணி பார்க்குறது வழக்கம். இப்போ நம்மளே ஒரு தூண்டில் போட்டு உட்காந்துருக்குறோம், ஒரு வலையை போட்டு உட்காந்துருக்கோம், ஒரு ஏரியிலையோ கடல்லையோ மீன் பிடிக்க போகிறோம்னா அதை கொண்டு போய் விற்கணும் இல்லையா? அது விற்கணும். அப்போ அது எவ்வளோ இருக்குதுன்னு எண்ணி பார்க்கணும் இல்லையா? எவ்வளோ இருக்குது குவான்டிட்டி, கிலோ கணக்கில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ மீன் இருக்குது அப்படின்னு எண்ணி பார்க்குறது வழக்கம் தானே. அது மீனவர்களுடைய வழக்கமான ஒரு நிகழ்வு, எண்ணி பார்ப்பது. இன்னொரு காரணம் ஏன் இவர்கள் எண்ணினார்கள் அப்படின்னா, இப்போ நாம் ஒரு தொழில் செய்கிறோம்னு வச்சுங்களேன். இன்றைக்கி நான் ஒரு கடை வச்சுருக்கிறேன். நான் அதில் கடை வச்சு நான் ஒரு மாதம் ஆனால் ஒரு 60,000 70,000 1 லட்சம் சம்பாதிக்கிறேன். அது அப்படியே நான் சம்பாரிச்சிட்டு அப்படியே விட்டுருந்தா கவர்மெண்ட் என்னை விட்டுருமா? கவர்மெண்ட்டுக்கு நான் டேக்ஸ் கட்டணும் இல்லைங்களா? கவர்மெண்ட்டுக்கு நான் வரி கட்டணும். அப்போ நான் என்னுடைய வருமானம் எவ்வளவு, என்னுடைய சொத்து எவ்வளவுன்னு நான் கவர்மெண்ட்டுக்கு கணக்கு கொடுத்தா கவர்மெண்ட்டு இவ்வளோ வச்சுருக்கிற இதற்கு நீ இவ்வளவு வரி கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ இயேசு வாழ்ந்த காலத்தில் அவர்களை ஆட்சி செய்தது யார்? ரோமையர்கள் ஆட்சி செய்தார்கள். அப்போ நீ மீன் பிடிக்கிற பொழுது எவ்வளோ மீன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீ கவர்மெண்ட்டுக்கு ரோமையர்களுக்கு வரி கொடுக்கணும். மீனாவோ காசாவோ பொருளாவோ எதையோ ஒரு தடவை கொடுக்கணும். அதுதான் அவர்களுக்கு ஒரு முக்கியமாக இருந்தது. அப்போ அவர்கள் 153 மீனை மீன்களை எண்ணுவது என்பது அவர்களுக்கு எவ்வளவு சேர்ந்திருக்குது என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும், அதே போல் ரோமையர்களுக்கு அதை வைத்து வரிகளை செலுத்துவதற்காகவுமே அது எண்ணப்பட்டு இருக்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். எனவே பிரியமானவர்களே, இந்த 153 மீனை பிடித்த உடனே பாருங்கள், மீனை பிடிச்சிட்டு கரைக்கு தான் வராங்க. ஆனால் இயேசு அங்கே ஏற்கனவே நெருப்பு மூட்டி வச்சிருக்கிறாரு, அங்கே மீன் பொரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது, அங்கே அப்பம் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த மொத்தம் 7 பேர் இருக்கிறாங்களே சீடர்கள், இவர்களுக்கெல்லாம் இதை பார்த்த உடனே என்ன நடந்திருக்குமோ தெரியாது. ஆனால் பேதுருக்கு ஒரு பெரிய இடியாக இருந்திருக்கும், ஒரு கலக்கம், ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருக்கும். எதை பார்த்து? அங்கே மூட்டி வச்சிருக்கிற நெருப்பை பார்த்து. நெருப்பு மூட்டப்பட்டிருக்கு, குளிர். ஏன்னா விடியற் காலம், அந்தி முளைக்கின்ற அந்த விடியற்கால நேரம், அந்த நெருப்பு மூட்டப்பட்டிருக்கு. எல்லாம் பார்த்தோடனே அவருக்கு கருக்குன்னு இருக்கும் மனசில். ஏன் அப்படின்னா, இன்னும் அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான், 2 வாரத்துக்கு முன்னாடி அது இயேசு பிடிபட்டார் இல்லையா? அப்போ இதே போல் தான் விடியகால நேரத்தில், விடியகாலம் 3 மணிக்கு கோழி கூவுறதுக்கு முன்னாடி அந்த நெருப்பு மூட்டி குளிர் காஞ்சின்னு இருக்கிறாங்க. அங்கே இயேசுவை பற்றி விசாரிப்பாங்க. நீயும் அந்த இயேசு கூட இருந்ததானே அப்படின்னு பேதுருவை பார்த்து கேட்பாங்க. 3 முறை அவரை யாருன்னே எனக்கு தெரியாது, அவர் மேலே சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சத்தியம் சொல்லி அவரை மறுதளித்த பேதுருக்கு இந்த நெருப்பை பார்த்தோன்னே அங்கே குளிர் காஞ்ச நேரம், இங்கே குளிர் காஞ்ச அப்படின்னு கருக்குன்னு இருந்திருக்கும். இப்போ இயேசு அந்த இடத்துல அவரை கூப்பிட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சு எல்லாத்துக்கும் சாப்பிட கொடுக்குறாங்க. இப்போ எல்லோரும் அமர்ந்து ஒன்று சாப்பிட்றாங்க. அது அப்பத்தை பகிர்ந்து கொள்கிறாங்க, மீனை பகிர்ந்து கொள்ளி சாப்பிட்றாங்க. இதெல்லாம் முடிஞ்ச உடனே இந்த நற்செய்தியினுடைய கடைசி பகுதி வருது. இப்போ இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் நடக்கிற ஒரு உரையாடல். இயேசு பேதுருவை பார்த்து, என்னை அன்பு செய்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்ட உடனே பேதுருக்கு ஒரு கலக்கம். ஆமாம் ஆண்டவரே, நான் உன்னை அன்பு செய்கிறேன். இயேசு 2வது முறை கேட்குறார், என்னை அன்பு செய்கிறியா? ஆமாம் ஆண்டவரே, நான் அன்பு செய்கிறேன். இந்தா என் ஆடுகள்லாம் பார்த்துக்க, என் ஆடுகளை மேய். 3வது முறையும் கேட்குறாரு, பேதுரு உண்மையாலுமே நீ என்னை அன்பு செய்கிறியா? ஆமாம் ஆண்டவரே, உனக்கு தெரியாதது இருக்கா? எல்லாம் உனக்கு தெரியுமே, நான் உன்னை அன்பு செய்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலக்கத்தோடு சொல்கிறார். இந்த என் ஆடுகள்லாம் பராமரிச்சுக்க, அதெல்லாம் என் ஆடுகள்லாம் பார்த்துக்க, என் ஆடுகளை மேய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 முறைகளை கேட்டு அவருடைய அன்பை தெரிந்து கொள்கிறார். இப்போ இந்த நிகழ்வு ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, பேதுரு 3 முறை மறுதளிச்சார் இல்லையா? அதனால தான் இயேசு 3 முறை அவரை கேட்டு என்னை அன்பு செய்றியான்னு கேட்டு அதுக்கு கணக்கு தீர்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் அப்படி சொல்கிறது உண்டு. ஆனால் நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, ஒருவேளை இயேசு பேதுரு நீ 3 முறை என்னை மறுதளிச்சு இல்லையா, இப்போ நான் உன்னை 3 முறை கேட்குறேன், என்னை அன்பு செய்யுன்னு சொல்லு அப்படின்னு சொன்னால், இப்போ இயேசு இந்த இடத்துல ஏதோ பழி வாங்குற மாதிரி ஒரு எண்ணம் வருது இல்லையா? இயேசு அதுவும் இல்லாமல் பழி வாங்கிறத விட நீ அந்த தப்பு செஞ்ச இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பை சுட்டி காட்டுகின்ற கடவுளாக அந்த ஒரு இமேஜ் வருது இல்லையா? ஏன்னா இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. நம்மளுடைய தவறுகளை சுட்டி காட்டுகின்ற கடவுள் அல்ல. மாறாக நான் என்ன நினைக்கிறேன்னா, இயேசு பேதுருவிட என்னை அன்பு செய்கிறாயா, என் ஆடுகளை மேய், என் ஆடுகளை பராமரி அப்படின்னு சொல்கிறதெல்லாம்
இயேசு முதலாய் இந்த சீடர்களை அழைத்தார் இல்லையா? இதே கடற்கரையில் அவர்கள் மீன் பிடித்து கொண்டு இருக்கும் பொழுது இயேசு அந்த வழியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது தன்னுடைய முதலாக சீடர்களை அழைக்கும் போது என்னை பின் செல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க படகெல்லாம் விட்டுட்டு போனாங்க இல்லையா? அப்போ அவர் சொல்லியிருப்பார்ல இயேசு ஒரு வார்த்தை, உங்களை நான் மனிதர்கள் பிடிப்பவர்களாக்குவேன்னு சொன்னார். ஆமாம், என்னை பின் செல்லுங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவர்களாக்குவேன் அப்படின்னு சொன்னார். அதை வழி தான் அவங்க பின்தொடர்ந்து போனாங்க. ஆனால் இப்போ இயேசு இறந்தார், உயிர்த்தார், போயிருக்கிறாங்க. ஆனால் அந்த நிகழ்வு நடந்த பிறகு இவங்க என்ன போனாங்க? எல்லாம் ஓடி போய் மீண்டும் அந்த பழைய தொழிலுக்கே எல்லாம் போயிருக்காங்க, மீன்பிடி தொழிலுக்கே எல்லாம் போயிருக்காங்க. இயேசு என்ன சொன்னார்? நான் உங்களை மனிதர்கள் பிடிப்பவர்களுக்கு ஆக்குவேன். அதுக்காக தானே அவரை 3 வருஷம் தயார் பண்ணார். ஆனால் அவர்கள் அதை மறந்துட்டு மீன்பிடி தொழிலுக்கே மிதிக்கி போயிட்டாங்க. அப்போ தான் எதுக்காக தான் இயேசு திருப்பி கேட்குறாரு, உண்மையை நீ அன்பு செய்கிறியா? நான் உன்னை எதற்காக தயார் பண்ணேன்? மனிதர்களை பிடிப்பதற்கு தானே தயார் பண்ணேன். ஆடுகளை மேய்க்கிறது, என்னுடைய ஆடுகளை மேய்க்கணும், அதுதானே உன்னுடைய பணியாக இருக்கணும். நீ என்ன பண்ணியிருக்க? மீண்டும் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு மீன் பிடிக்கிற தொழிலுக்கே வந்திருக்கிறேன், இந்த வேலைக்கு வந்திருக்கிறேன். நான் இதற்காக உன்னை தேர்ந்தெடுக்கவில்லை. நான் உன்னை தேர்ந்தெடுத்தது மனிதர்களை பிடிப்பதற்காக, நற்செய்தியை அறிவிப்பதற்காக. உன்னை நான் வேறு முறையில், வேறு வழியாக, வேறு பணிக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் சொல்லி அந்த 3 முறை அவருக்கு என் ஆடுகளை மேய், நான் உன்னை மனிதர்களை பிடிப்பவர்களுக்காக அவனை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அந்த பேதுருக்கு தன்னுடைய அழைத்தலை அவருக்கு மீண்டும் 3 முறையாக அவருக்கு தெளிவுபடுத்துகிறார். எனவே பிரியமானவர்களை பாருங்கள், இந்த ஒரு அழகான ஒரு அற்புதமான நிகழ்வு மூலம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை எல்லாம் அழைக்கிறார். நம்மை நோக்கி, நீ என்னை அன்பு செய்கிறாயா? நீ என்னை மகளே, நீ என்னை அன்பு செய்கிறாயா? மகனே, நீ என்னை அன்பு செய்கிறாயா? நீ என்னை அன்பு செய்வதென்றால் என்ன செய்யணும்? என் ஆடுகளை மேய். நான் உனக்கு கொடுக்குற வேலை செய். நான் கொடுக்குற என் வார்த்தைகளை கேள். என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடு. ஒரு நல்ல ஆயனுடைய வார்த்தையை கேட்டு அந்த ஆடுகள்லாம் பின்னாடி போகும் இல்லையா? ஒரு நல்ல ஆயனை போல என்னுடைய வார்த்தையை கேட்டு நல்ல ஆடுகளைப் போல என்னை பின் செல்லுங்கள் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு அழைக்கிறார். எனவே பிரியமானவர்களே, இந்த பாஸ்கா காலத்திலே உயிர்த்த ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த அருளையும் அமைதியையும் நமது உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கின்ற ஆடுகளாக, அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கும் சீடர்களாக, பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ்வோம், தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன்.